वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. साक्षात् भगवाने भगवद्गीतयिल नाहं वेदैः न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பக்தியா த்வனன்யா சக்யா அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதகதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகயாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினோன்னா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சியா சித்திம் விந்ததி மாணவகாங்கிறார். தன்னலம் இல்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தின்னு நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்ஞமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தின்னு இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா, இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா, இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா, இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌகிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம், நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறோம், மொழிப்பற்று, அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம்.
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தின்னு என்னன்னு புரியலே அப்படின்னா, இந்த பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமைங்கும் போதே அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் காதல்னு ஆறுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பல விடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பலவிதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறிய வித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் எழுதின்றிருக்கார். சொல்லின்னு இருக்கும்போதே மலர்மகள் விரும்புனம் அரும்பெருளடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவினில் உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவள் மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல. நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானா. அவள் எடுத்து கட்டுறாளாம். யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவனை கயிறு அறுக்க முடியாதா, இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானா. அதுக்கு காரணம் என்னென்ன? பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம், நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாராம். 6 மாதம் கழித்து ஏந்தாராம் பாக்கி சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படியே எப்போ வேணால் ஏந்திருப்பார். ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாராம். ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாராம். எந்திரம் உரலினோடு இணைந்து இருத்தேங்கிய எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க, பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான். அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சுருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः
श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिर्ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधस्त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वं मार्दवं ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचमद्रोहो नातिमानिता भवन्ति சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. இப்பொழுது டாக்டர் திரு வு.வே. அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். ஸ்ரீ பகவானுவாச்ச அபயம் சத்வசம்சுத்திः ஞானயோகவ்யவஸ்திதிः தானம் தமश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधः त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वं मार्दवं ह्रीरचापलं तेजः क्षमा धृतिः शौचम् अद्रोहः नातिमानिता भवन्ति सम्पदं दैवीम् अभिजातस्य भारत. दया भूतेषु अलोलुप्त्वं अलोलुपत्वं अलोलुप्त्वं மார்தவம் ஹ்ரீஹி அச்சாபலம் இதெல்லாம் நம்ம விஸ்தாரமாக பார்த்தோம். கிட்டத்தட்ட இந்த 3 ஸ்லோகங்களை நம்ம 7 எபிசோடாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா சுவாமி இது இழுத்துட்டு போகிறது நினைக்காதீங்க. இதெல்லாம் இன்டெப்த்தாக நாம் நாலெட்ஜை சம்பாதிக்கணும்னு தான் நான் தினந்தோறும் இந்த உபன்யாசத்தில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த திருதிஹி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. தேஜஹா க்ஷமா திருதிஹி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. தேஜஹானா பராபிபவன சாமர்த்தியம்,
க்ஷமானா பொறுமை. அக்ரோதத்துக்கும் க்ஷமாவுக்கும் என்ன வித்தியாசம்? காரணம் இல்லாமல் கோபப்படக்கூடாது, அது அக்ரோதம். கோபப்படுவதற்கு உண்டான எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும் அவரிடத்தில் பொறுமையாக இருப்பதற்கு பேர் க்ஷமா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் திருத்திஹீன்றதான ஒரு வாக்கியம் யூஸ் பண்ணார். இந்த திருத்திஹீன்றது ரொம்ப முக்கியம். என்ன அப்படி கேட்டால், இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், 10 குணங்கள், அப்புறம் மறுபடியும் ஆசுரி சம்பத்தில் 10 விஷயங்கள் சொல்லுவேன். இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். விபதி தைரியம் அதாபியுதயே க்ஷமா சதசி வாக் பட்டுதா யுதி விக்ரமஹ யசசி சாபிருச்சிஹி வியசனம் ஸ்ருதௌ பிரகிருதி சித்தம் இதம் ஹி மகாத்மனாம். மகாத்மாக்கள் யாரு, துராத்மாக்கள் யாரு அப்படின்னு ஒரு பட்டிமன்றம். என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தால் அவளுக்கெல்லாம் மகாத்மாக்கள்னு பேர், என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவள்லாம் துராத்மாக்கள்னு பேர். துராத்மாக்கள் யாருன்னு அப்புறம் பார்ப்போம். நம்ம முதல்ல மகாத்மாக்கள்லாம் இப்போ 25 குணங்கள் பரமாத்மா சொன்னாலும் இல்லையோ, தேஜஹா க்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோஹா நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாத்தஸ்ய பாரத. அபிஜாத்தம்னா உயர்ந்த குலத்தில் பிறந்தவன். உடனே உயர்ந்த குலம்ன்றதுக்கு நீங்கள் தப்பான ஒரு அர்த்தம் பண்ணிக்கூடாது. இது ஏதோ வர்ண விஷயங்களை பற்றி பேசுகிறார், ஜாதி விஷயங்களை பற்றி பேசுகிறார் சொல்லக்கூடாது. இந்த முதல் உபன்யாசம் 16th சாப்டருடைய இன்ட்ரோடக்ஷனில் ஒரு விஷயம் சொன்னேன் 7 எபிசோடுக்கு முன்னாடி. ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யன் மதுசூதனஹா சாத்விக சது விக்னேய சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்று பார்த்தோம். ஒருவன் பிறக்கும் பொழுது அந்த பிறக்கும் பிள்ளை கருவிலே விஷ்ணுவினாலே கட்டாட்சிக்கப்பட்டானேயானால் அவன் சாத்விகனாக பிறக்கிறான். அவன்தான் மோட்சத்திற்கு உரிய முயற்சிகளை செய்து தன் பிறவியை பயனுடைத்தாக்கிக் கொள்ளுகிறான். மற்றவர்களாலே கருவிலே ஒருவன் பார்க்கப்பட்டானேயானால் அவனுக்கு அத்தகையதொரு பாக்கியம் கிட்டாமல் போய்விடுகிறது. இதான் கான்செப்ட். அப்போ உயர்குலத்தில் பிறந்தவன் என்பதற்கு பொருள் என்ன? இது ஏதோ ஜாதி விஷயம் இல்லை. பின்ன விஷ்ணுவின் கடாட்சம் யாருக்கு கிடைத்திருக்கிறதோ அவனுக்குத்தான் உயர்குல பிறப்பு என்பது பெயர். பிரகலாதன் எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டான். ஸ்கூலில் எல்லா பசங்களும் உட்காந்து ரைம்ஸ் சொல்லிட்டு இருக்கு. பாபா பிளாக் ஷிப் ஹேவியர் யுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவர், இங்கிலீஷ் வாத்தியார். பிரகலாதன் கூப்பிட்டான், வாங்கடா எல்லாரும் உட்கார்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாம் அப்படின்னா. பசங்க சொல்லுது, பிரகலாதா ரைம்ஸ் சொன்னா தான் எங்கள் அப்பா அம்மாவே எங்களை ஒத்துப்பா, நாங்கள் ஸ்தோத்ராஸ்லாம் சொன்னால் எங்கள் அப்பா அம்மாவே எங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். ஸ்கூலுக்கு அமிச்சா ரைம்ஸு கற்றுன்னு வராமல் ஸ்லோகம் கற்றுன்னு வந்தது அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா கோச்சுப்பான்னு. இல்லைடாப்பா எல்லாரும் ஸ்லோகம் சொல்லலாம், அதெல்லாம் பகவானுக்கு பிரீத்தியானது, அந்த பெருமாளை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணினோன்னா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்னா. அதற்கு அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், பிரகலாதா நீ உயர்குலத்தில் பிறந்தவன், உயர்குலத்தில் பிறந்த உனக்கு தெய்வத்தின் அருள் இருக்கலாம், கிடைக்கலாம். தாழ்ந்த குலத்தில் பிறந்த எங்களுக்கு தெய்வத்தினுடைய அருள் எப்படி கிடைக்கும் என்று அவர்கள் கேட்டார்கள். பிரகலாதன் சிரிச்சனே பதில் சொன்னாங்க, ஏன்னா முட்டாள்தனமான யோசனை உங்களுது. நான் உயர்குலத்தில் பிறந்தவன் என்று எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? யார் பிரகலாதன்? அசுரனுடைய பிள்ளை. என்ன கவனிக்கும், அசுர குணம் தெய்வ குணம் அப்படின்னு கேட்டால், ஆசுரி சுபாவம் தெய்வ சுபாவம்னு கேட்டால் பிறந்தது காரணம் இல்லைன்றது இங்கே புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த பிள்ளைகளை பார்த்து பிரகலாதன் கேட்டான், நான் உயர்குலத்தில் பிறந்தவன் என்பதற்கு என்ன ஆதாரம்னா, இல்லையா பின்ன உங்கள் அப்பா இரண்யகசிபு பெரிய சக்கரவர்த்தி, 3 லோகத்தையும் ஆளக்கூடிய வல்லமை பெற்றவர், அவருடைய பிள்ளையாக நீ ராஜகுமாரனாக பிறந்திருக்கிறாய். நாங்கள் எல்லோரும் உன் தந்தையாரிடத்தில் பணிபுரியும் சேவகர்களின் பிள்ளைகள், அதனால் நாங்கள்லாம் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் என்று அந்த பிள்ளைகள் பதில் சொன்னார்கள். மீண்டும் பிரகலாதன் சிரித்து அவர்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்தான். அசுர குலத்தில் நானும் பிறந்திருக்கிறேன், நீயும் பிறந்திருக்கிறாய். அதாவது பிள்ளைகளை பார்த்து, நீங்களும் அசுர குலத்தில் பிறந்தவர்கள் தான், நானும் அசுர குலத்தில் பிறந்தவன் தான். இதில் என்ன வித்தியாசம் இருக்கு?
அரசன், என் தந்தையார் அரசன் என்பதனாலே என்னுடைய குடி, என்னுடைய குலம் உயர்குலமாகி விடுமா? நாலம் திஜத்வம் தேவத்வம் நாமரத்வம் வாசுராத்மஜாஹ பிரீணனாய முகுந்தஸ்ய ந குலம் ந பகுஜ்ஞதாம். நாலம் திஜத்வம், ஒருவன் பிராமணனா பிறந்து தான் பகவானை உபாசனை பண்ணணும், அசுரனா பிறந்தா அவனுக்கு உபாசனை இல்லைனோ, அல்லது தேவதைகளா பிறந்திருந்தால் தான் பகவத் பக்தி பண்ணலாம்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா? பலமு குலமு ஏல பக்தி காரணமு என்பார் தியாக பிரம்மம். பலம் குலம் எல்லாம் காரணம் இல்லைடாப்பா, பக்தி தான் காரணம். ஸ்ரீனிவாசனை போய் சேவிக்கிறதுக்கு ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணான்னு லட்சோபலட்சம் போய் சேவிக்கிறாளே, அத்தானா பேருக்கும் ஸ்ரீனிவாசன் அனுகிரகம் பண்ணுறானே. எப்படி அனுகிரகம் பண்ணுறான்? பார்ஷியாலிட்டி பார்த்தா அனுகிரகம் பண்ணுறான். பலமு குலமு ஏல, பலமாவது குலமாவது. எனக்கு நிறைய பலம் இருக்குது, அதனால் எனக்கு ஸ்ரீனிவாசனுடைய கிருப்பை கிடச்சிருமா? என்ன நான் நல்ல குலத்தில் பிறந்தவன், அதனால் ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகம் கிடச்சிருமா? பக்தியே காரணம். பக்தி தான் இங்கே காரணம். நாலம் திஜத்வம், அந்த திஜனா பிறக்கணும், சுரன் தேவதையாக பிறக்கணும், அசுரனா பிறந்திருந்தா கிடையாது. இல்லை நல்ல எஜுகேஷன் இருக்கணும், நல்ல வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் ஹரிபக்தி பண்ண முடியுமா? இல்லை ஹரியினுடைய கிருப்பைக்கு பாத்திரபூதனம் ஆக முடியுமா? இல்லை. பிரீணனாய முகுந்தஸ்ய ந குலம் ந பகுஜ்ஞதா, குலம் காரணம் இல்லை, நிறைய படித்திருப்பது காரணம் இல்லை. வேற என்ன காரணம்னாரு? பக்தி தான் காரணம். இப்படி பிரகலாதன் தான் உயர்ந்த குலத்தில் பிறக்கவில்லை என்று இருந்தால் கூட அந்த ஜாதி வியவஸ்தை அதெல்லாம் தாண்டி ஹரிபக்தியில் எல்லோருக்கும் உபதேசத்தை செய்தான். ஹரிபக்தி என்பது எல்லோருக்கும் காண்பிக்கப்பட்டது. ஆகையால் அசுரஸ்வபாவம் தெய்வஸ்வபாவம் என்பதற்கு நாம் பிறந்த பிறப்பு காரணமல்ல, ஜாயமான கடாட்சம் என்று பெருமாள் நம்மை கருவில் அனுகிரகம் செய்தது காரணம். அந்த அனுகிரகம் இருப்பவனுக்கு இந்த குணங்கள்லாம் சுவாபாவிகமாக இருக்கும். விபதி தைரியம், ஆபத்தில் திருதிகி, நல்ல தைரியம் வரும், பதறின காரியம் சிதறும். விபதி தைரியம், விபத்து ஆபத்தில் தைரியம். அதாபியுதயே க்ஷமா, நல்ல சம்பத் சமிருத்தி வந்துடுத்து, பைசா காசு பணம் கொட்டுறது, காசு மேலே காசு வந்து கொட்டுறது. அப்போ கூட அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறுயிர் உய்த்து விடும். அடக்கமாக இருக்கணும், ஏகீபாவத்தோடு இருக்கணும். ஏய், நேற்று வரல என்னை அவண்டாலாம் எல்லாம் சொல்லிட்டு, யாரா நீங்களாம் என்னை வந்து எவ்வளோ கேலி பண்ணீங்க, என்னடா அவங்களுக்கு வேணும் இன்றைக்கி? உன் வீட்டை நான் விலைக்கு வாங்கிடுறேன், உன் ஃபேக்ட்ரி நான் விலைக்கு வாங்கிடுறேன், உன்னை இல்லாமல் பண்ணிடுறேன், இனிமேல் நான் வச்சிருந்தா சட்டம், உன்னை நான் ஓட்டி விட்டுறேன் பார் அப்படின்னா ஆங்காரத்தில் ஆடக்கூடாது. அதாபியுதயே க்ஷமா சதசி வாக் பட்டுதா. சில பேர் இந்த பாத்ரூம் சிங்கர் அப்படின்னு இல்லையோ, அந்த மாதிரி வீட்டில் உதார் விடுவான். நாம் அங்கெல்லாம் நான் போய் பேசுகிறேன் எப்படி இருக்கும் தெரியுமா? இவன் என்ன பெருசாக பேசிட்டான், இவனுக்கெல்லாம் என்ன பெருசாக பேச்சு வந்து நினச்சிட்டு இருக்கான். நான்லாம் பேசுகிறேன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? வாயம்பா வந்து பேச, இதோ மைக் இருக்குது, இதோ கேமராமேன் இருக்கார், அழகாக கேமராவை பொசிஷன் பண்ணி வச்சுருக்கார், வந்து சொல்ல அப்படின்னா இப்படி ஊத்து பார்ப்பான், அப்படி பார்ப்பான், ஒன்றும் வாயில் வார்த்தை வராது, முழிப்பான். அதுவும் 4 பேர் வந்த உடனே மென்று முழுங்கி வேர்த்து விக்கி. சதசிவாக் பட்டுதா, சபைக்கு வந்தாச்சுன்னா, மேடை ஏறியாச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய மகாஜனங்கள் அத்தனை பேருக்கும் காதில் அமிர்த பிரவாகம், தேன் மாறி பொழியும்படியான பேச்சுக்களை பேசும் வாக் வஷத்துவம், வாக் வன்மை அவளுக்கு இருக்கும். சதசி வாக் பட்டுதா யுதி விக்ரமஹா, யுத்தம்னு வந்துட்டான் பொழந்து கட்டிடுவான். சும்மா இல்லை, யுத்தம்னு ஒன்று ஏற்பட்டுடுத்துனா பொழந்து கட்டிடுவான். 10 பேர் வந்தாலும், 1000 பேர் வந்தாலும், 10,000 பேர் வந்தாலும். அபிமன்யு என்ன பண்ணான்? அந்த சக்கர வியூகத்துக்குள்ளே போனான். கரன்னு சுற்றி எவ்வளவு பேர் அவன் கொன்றான். எதிர்க்க முடிஞ்சதா? நிற்க முடிஞ்சதா? யுத்தம் பண்ண முடிஞ்சதா? சதசிவாக் பட்டுதா யுதி விக்ரமஹாம் விபதி தைரியம் அத அபியுதயே க்ஷமா
சதசி வாக்பட்டுதா யுதி விக்ரமஹா. அப்புறம் யசசி சாபிருச்சிஹி, புகழ் ஆசை இருக்கணும். அதுக்காக தப்பான காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது. புகழ் வேணுன்றதுக்கோசரம் அசாஸ்திரியமான காரியங்களை பண்ணக்கூடாது. நல்ல விதத்தில் இந்த சுவாமி நன்னா கீதை சொல்கிறார், அந்த சுவாமி நன்னா ராமாயணம் சொல்கிறார், அந்த சுவாமி நன்னா பாகவதம் சொல்கிறார், அந்த சுவாமி நன்னா வேதத்தை அத்தியனம் பண்ணிருக்கார், அவர் நல்ல சாஸ்திரஜனாக இருக்கார், நல்ல நற்பண்புகளுடன் கூடியவராக இருப்பார், 4 பேருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லித்தரார், அப்படிலாம் நினச்சி மற்றவர்கள் இவனை பாராட்டணும். தோன்றின் புகழோடு தோன்றுகன்னு இல்லையோ, ஒருத்தன் உருவானான்னா அவனுக்கு புகழ் இருக்கணும். அந்த புகழ் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. யசசி சாபிருச்சிஹி வியசனம் ஸ்ருதோ, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. இந்த இது பக்குவம் இருக்கணும். நமக்கு என்னமோ எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும், ஒன்றுமே தெரியாமல் நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு தான் நினச்சிட்டு இருக்கோம். 1-2 விஷயங்கள் தெரிஞ்சதுனாலே நமக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நினச்சிட்டு இருக்கோம். வியசனம் ஸ்ருதௌ, புதியதாக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். கற்கை நன்றே பிச்சை புகிலும் கற்கை நன்றே என்று ஏதாவது ஒன்று பண்ணி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணி யாருக்கிட்டையாவது போய் நாம் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பெரியவர்கள் இடத்துல போய் சுவாமி ஒரு 10 நிமிஷமாவது நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள், நல்ல விசேஷங்களை எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லும். வியசனம் ஸ்ருதௌ பிரகிருதி சித்தம் இதம் ஹி மகாத்மனாம். ஐயா, ஒருவனுடையதான தெய்வீ சம்பத் என்ன அப்படின்னு சொன்னான், இதெல்லாம் பை நேச்சர் அவனுக்கு வரும். விபதி தைரியம் அதாபியுதயே க்ஷமா சதசி வாக்பட்டுதா யுதி விக்ரமஹா யசசி ச அபிருச்சிஹி வியசனம் ஸ்ருதௌ பிரகிருதி சித்தம் இதம் ஹி மகாத்மனாம். அடுத்தது நாளைய உபன்யாசத்தில் துராத்மாக்களுடைய கேரக்டர் பார்க்கலாம். இப்போ முதல்ல மகாத்மாக்களுடைய கேரக்டர் எல்லாம் புரிஞ்சுக்கணும். பிரகிருதி சித்தம் இதம் ஹி மகாத்மனாம். ஆகையால் தேஜஹா க்ஷமா திருதிஹி சௌச்சம் அத்ரோஹா நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. அர்ஜுனா, உயர்குலத்தில் பிறந்தவன் இவன் என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு இவை அனைத்தும் அடையாளங்கள். அர்ஜுனுக்கு அர்த்தம் செஞ்சாங்க, ஐயோ இப்படி தெய்வீ சம்பத்தை பற்றி ஒரு லிஸ்ட்டு போட்டான் பெருமாள், அடுத்தது ஆசுரி சம்பத்தை பற்றி பெருமாள் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கான். நாம் என்ன கேட்டகிரியில் இருக்கோம் தெரியலையே, நம்மளை பகவான் எப்படி கன்சிடர் பண்ணிருக்கான்னு தெரியலையே, தெய்வீ சம்பத்தாக கன்சிடர் பண்ணிருக்கானா ஆசுரி சம்பத்தாக கன்சிடர் பண்ணிருக்கானா தெரியலையே. இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது சுவாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, இது ரொம்ப ஒரு மாதிரி எசக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் கிருஷ்ணன் சொல்ல போகிறான், ஏண்டாப்பா என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இங்கே தர்மபுத்திராதிகள்லாம் இருக்கா, பீஷ்மத்ரோணாதிகள்லாம் இருக்கா, மகா ஞாதாக்களான விதுரன் வியாசன் முதலானவர்கள்லாம் இருக்கா, அவளெல்லாம் கூட்டு வச்சு நான் நேரம் உட்கார வச்சு உபதேசம் பண்ணினா உனக்கு அந்த உபதேசம் கிடைச்சிருக்குடா. என் முகார விந்தத்திலிருந்து உத்தமமான இந்த பகவத்கீதாமிருதத்தை அள்ளிப்பருக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கே. தெய்வீ சம்பத்தி இல்லாமல் உனக்கு கிடைக்குமா? அது இல்லாமல் உனக்கு சித்திக்குமா? அடுத்த ஸ்லோகத்தில் வர போகிறது. இப்போ நம்மளாம் கூட அதை யோசிக்கிறோம், இவ்வளோ குணங்கள் சொல்கிறாரே, இந்த குவாலிஃபிகேஷனில் எதுவுமே நம்மக்கிட்ட இருக்கிறதா தெரியலையே, திடீர்னு கோபம் வருது, திடீர்னு ஆங்காரம் வருது, இன்னொருத்தருக்கு ஏதாவது பண்ணணும் போல் ஆசையாக இருக்குது, நமக்கு ஒரு வஸ்துவை பார்த்தா வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, எதை பார்த்தாலும் பிடிக்கிறது, எதை பார்த்தாலும் அடையணும்னு ஒரு திருப்தி வருது, திருப்தியே வரமாட்டேன்றது, காமம் பெருகின்றே இருக்குது. இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு எதுவுமே நம்மக்கிட்ட இல்லையே. அப்போ நம்மக்கிட்ட தெய்வீ சம்பத்தா ஆசுரி சம்பத்தானா? பெருமாள் அனுகிரகம் பண்ணி 16 அத்தியாய பரியந்தம் பகவத்கீதையை கேட்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குனாலேயே நமக்கு தெய்வீ சம்பத் தான். வேற புதுசாலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லைனா ஓடுமா நடக்குமா, இவ்வளோ தூரம் பிரசித்தமாக நமக்கு கிடைக்குமா, இவ்வளோ பாக்கியம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அந்த பாக்கியத்தை பரமாத்மா கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் பெருமாள் ஒரு ஆஃபர் கொடுக்குறான் சுவாமி, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் சுவாமி. ஆனால் அந்த வாய்ப்பை எல்லாரும் சரியாக யூஸ் பண்ணிக்கிறான்றதால கேள்வி. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு, இல்லாமல் இல்லவே இல்லை. ஆனால் அந்த வாய்ப்பை எல்லாரும் எப்படி உபயோகப்படுத்திக்கிறான்றதை பொறுத்து தான் இந்த விஷயங்கள் காண்பிக்கப்படுகிறது. அப்போ தேஜஹா க்ஷமா முதல்லேருந்து பார்க்கணும். அபயம் 1, சத்வசம்சுத்திஹி 2,
ஞான யோக வியவஸ்திதிகி 3, தானம் 4, தமஸ்ச 5, யக்ஞஸ்ச 6, ஸ்வாத்தியாயா 7, தபஹா 8, ஆர்ஜவம் 9, அஹிம்சா 10, சத்யம் 11, அக்ரோதா 12, தியாகா 13, சாந்திஹி 14, அபைஷுணம் 15, தயாபூதேஷு 16, அலோலுப்துவம் 17, மார்தவம் 18, ஹ்ரீஹி 19, அச்சாபலம் 20, தேஜஹா 21, க்ஷமா 22, திருதிஹி 23, ஷௌச்சம் 24, அத்ரோஹா 25, நாதிமானிதா. இதுதான் உங்களுக்கு லைஃப். அப்போ உனக்கு அறியாதுன்னு கேட்காதீங்க, நான் நமக்கு தான் சொல்லிக்கிறேன். இதுதான் கான்செப்ட். இத்தனை நாள் நீங்கள் பகவத்கீதை கேட்டுக்கலாம், எனக்கு கர்மயோகம் புரிஞ்சது, ஞான யோகம் புரிஞ்சது, பக்தி யோகம் புரிஞ்சது, புரியல. கர்மயோகத்துக்கு ஞான யோகத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியல, ஞான யோகத்துக்கு பக்தி யோகத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியல, அவதார ரகசிய சந்திரம்னா எனக்கு என்னன்னு புரியல, விஸ்வரூபாத்தியாயம் பார்த்தா நான் முன்னாடி புரியல பின்னாடி புரியல, புருஷோத்தம யோகம் கேட்ட கரெக்டு, இதெல்லாம் புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த குணங்கள் நம்மிடத்திலேயே வளர வேண்டும். அதற்கு பார்த்தசாரதியின் கிருபை வேணும், அவன் அனுகிரகம் வேணும் நமக்கு. அந்த அனுகிரகம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அதிமானிதான ஓவர் ப்ரைடு, ஓவர் கர்வம். இந்த கர்வம் இல்லாமல் இருக்கவே முடியாது நம்மளால். கர்வம்ன்றது என்ன பண்ணுறதுன்னா, கொண்டாட வேண்டியவாளையும் கொண்டாட விட்டாமல் தடுக்கிறது. நல்ல உயர்ந்த பண்புகளை உடையவர்களை திரஸ்காரம் பண்ணும்படியாக செய்கிறது. காரணமின்றி அதிகமாக கர்வப்பட வேண்டியது. தங்களுடைய யோக்கியதை என்ன, தன்னால் என்ன புரியும். இப்போ இந்த காரியம் ஒருத்தர் சாதிக்கிறார், இந்த காரியம் என்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் அவருடைய கான்ஃபிடன்ஸ் அது, என்னால் முடியும்னு. இதை என்னால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் திமிரு, அதான் கர்வம். இந்த காரியத்தை நான் பண்ணுறேன், இது என்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் அது கான்ஃபிடன்ஸ். அவருக்கு ஓகே அந்த காரியத்தை பண்ணணுன்றதான ஒரு தைரியம் இருக்குது, ஒரு திருப்தி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார் இதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியாது சார், என்னால் மட்டும்தான் பண்ண முடியும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் மட்டும்தான் இதை பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் கர்வம். அதிமானித்தா இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் அதி இருக்கக்கூடாது. அதிதானாத் பலிர் புத்தா, ஓவராக தானம் பண்ணான் பலி மகாராஜன், என்னாச்சு கொண்டு போய் பூமியில் அழுத்தியாச்சு. அதி மானாத்து சுயோதனா, ஓவராக கர்வப்பட்டான் துரியோதனன். எதுக்கெடுத்தாலும் கர்வம், எதுக்கெடுத்தாலும் ப்ரைடு, முடியவே முடியாது. பாண்டவாளுக்கு 5 கிராமத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிக்கோங்க, 5 கிராமத்தை கொடுத்தா ஐயோ அவளுக்கு 5 கிராமத்தை கொடுத்தா நான் அவகிட்ட தோற்று போயிட்டவன் ஆகும். என்னையா தோற்று போகிறது, எவ்வளோ பெரிய ராஜ்யத்தை நீ பரிபாலனை பண்ண போகிறா, 5 கிராமத்தை அவளுக்கு கொடுத்துட்டா ஒழிஞ்சு போகிறதுன்னு அவள் ராஜ்ய பரிபாலனை பண்ண போகிறான், உனக்கு என்ன பிரச்சனை? 5 கிராமம் கூட நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா 5 கிராமத்தை அவளுக்கு பாண்டவாளுக்கு கொடுத்துட்டோம்னா நான் தோற்று போயிட்டேன் அர்த்தம்னு நினச்சிட்டு அதுவே பைத்தியம். துரியோதனை அது மானம், ஓவர் மானம். எல்லாத்தையும் கர்வப்படக்கூடாது, எல்லாத்தையும் அகங்காரப்படக்கூடாது. நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நமக்கு என்ன தகுதி இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்மளால் முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வார்த்தை ஒரு விஷயத்தை சாதிக்கச்சேவும் சரி, தான தர்மங்கள் பண்ணும் பொழுதும் சரி, தன்னுடைய யோக்கியதையை மீறி நாம் கர்வப்படக்கூடாது. சாத்விகர்கள் கர்வப்பட மாட்டான். இன்னொன்று பாருங்க, எம்டி வெசல்ஸ் மேக் சாய்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவா இல்லையோ, நிறைய குடம் தழும்பவே தழும்பாது, குறை குடம் தான் தழும்பும். நிற குடம் தழும்பவே தழும்பாது. நல்ல விஷய பூர்த்தியோட விஷய ஞானத்தோடு இருக்கக்கூடிய பெரியோர்கள் சரிதான்ப்பா அப்படின்னுவா. இன்னொன்று தனக்கு தெரியாத மாதிரி தான் இருப்பா. பாண்டித்யம் நிர்வித்ய பால்ய திட்டா சேதனு, அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டான், குழந்தை மாதிரி இருப்பான். ஒரு குழந்தை கழுத்தில் 10 பவுன் செங்கிலி போட்டிருக்கீங்க நீங்கள், அந்த 10 பவுன் செங்கிலி போட்டால் யாருக்கு ஆசை? நமக்கு தான் ஆசை. குழந்தைக்கு அந்த 10 பவுன் செங்கிலியுடைய வேல்யூ தெரியுமா? அது ஏதாவது யோசிக்குமா? இல்லை, அது பாட்டுக்கு அப்படி ஜாலியாக கப்படம் இல்லாமல் சிரிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி நாம் பிறரை தூஷித்தாலும் சரி, பிறரை நம்ம பூஷித்தாலும் சரி, மகான்கள் இருக்காளே அவர்களை தூஷித்தாலும் அவள் கவலைப்பட மாட்டான், அவர்களை நாம் கொண்டாடினாலும் கவலைப்பட மாட்டான். நேற்று பார் நம்மளை அப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ணான், நேற்று நம்மளெல்லாம் பெருசாக ஸ்தோத்திரம் பண்ணான், இன்றைக்கி நம்மளை வீராம்பார் அப்படின்னு சொல்ல மாட்டாவா. நேற்று ஸ்தோத்திரம் பண்ணச்சவும் அவள் ஒரே மாதிரி தான் இருப்பாள், இன்றைக்கி நம்மளை வீயச்சவும் ஒரே மாதிரி தான் இருப்பாள். நாத்தி மானித்தா. கர்வம் ஒரு மனுஷனுக்கு பெரிய சத்ரு எது திரும்ப கர்வம் தான். கர்வம் பெரியோர்களை அவமதிக்க சொல்லி கொடுக்கிறது. கர்வம்
நம்முடைய பண்பினை முழுவதுமாக குலைத்து விடுகிறது. கர்வம் நாம் மேன்மேலும் நல்ல அறிவை பெறவொட்டாமல் நம்மை தடுத்து விடுகிறது. கர்வம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற்ற பாதையில் செல்லாமல் நம்மை சீரழிக்கிறது. சின்ன சின்ன பசங்களை பார்க்கிறோம், ஒரு அலட்சியம், ஒரு கேலி, ஒரு கிண்டல் அப்படின்னும். சில பேர் சர்க்காசமாக பேசி அவளே சிரிச்சுப்பா, என்னமோ நம்மளை தோஷம் சொல்லிட்டா மாதிரி, அவள் சொன்னதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு காமிச்சுப்பா. இங்கே பாருங்க, நாம் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வழியில் தடங்கல்கள் வரும். அதாவது நம்மை புறம் கூறுபவர்கள், கேலி பேசுபவர்கள், வசவு பாடுபவர்கள், நம்முடைய முன்னேற்றத்திற்கெல்லாம் தடைக்கெல்லாம் இருப்பவர்கள், நாம் பயந்து மிரண்டு அவளை பார்த்து அவளுக்கு மதிப்பு கொடுத்து நாம் அப்படியே நின்றுட்டோம்னா அங்கேயே நின்றுடுவோம். அடுத்து நம்மளால் போக முடியாது. எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவளை நாம் கடந்து போயிட்டோம்னா நீங்கள் நன்னா கவனிக்கலாம், நாம் முன்னேறி கொண்டிருப்போம். அவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டு அடுத்து வருபவனை அதே போன்று கேலி பேசி கொண்டிருப்பார்கள். அப்படியானால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஒருபொழுதும் முன்னேறவே இல்லை, முன்னேற முடியாது. இந்த குணங்களை எப்படி வளர்த்துக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு, இது சத்சங்க வைபவத்தினால தான் வரும். கூகுளில் போய் பார்த்ததுனால இந்த குணங்கள் நமக்கு வந்துடாது. மகான்களோடு சேர்ந்து பழகினா மட்டும்தான் நமக்கு இந்த வைபவம் வரும். மகான்களோடு சேர்ந்து பழகினா மட்டும்தான் நமக்கு இது போல பண்புகள் வரும். ஜாயமான கடாட்சம் இருக்கணும். ஒரு புறம் ஜாயமான கடாட்சம் விஷ்ணுவினாலே கடாட்சிக்கப்பட்டு கருவிலே திருவுடையாராக திகழ வேண்டும். மற்றொரு புறம் ஜாட்யம் தியோ ஹரதி சிஞ்சதி வாசி சத்யம் மானோன்னதிம் திஷதி பாபமபா கரோதி சேதः பிரசாதயதி திக்ஷு தனோதி கீர்த்திம் சத்சங்கதி கதய கிண்ண கரோஹோதி பும்சாம். ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில் அவனை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வது சத்சங்கமம் மட்டும்தான். சத்சங்கதி கதைய, அவனுக்கு வேற என்ன பண்ணது? எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கும், எல்லா சௌபாகியமும் அவனுக்கு வரும். யாரால? சாதுக்களுடைய சங்கமத்தினால தான். எனவே இந்த ஓவரா ப்ரைடு, ஓவரா கர்வப்படுறது, ஓவரா கோபப்படுறது அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஆத்ம குணங்களை எல்லாம் நாம் வளர்த்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை பயனுடைத்தாக்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தில் பகவான் முதலில் தெய்வீ சம்பத் விமோக்ஷாய என்று அருளி செய்கிறான். அபயம் சத்வ சம்சுத்தி ஞானயோக வியவஸ்திதி தானம் தமச்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யமக்ரோதா தியாகசாந்திரபைஷுணம் தயா பூதேஷ்வலோலுப்துவம் மார்தவம் ஹ்ரீரசாபலம் தேஜः க்ஷமா திருதிः சௌச்சம் மத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. 16வது அத்தியாயம். இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ பகவானுவாச ஸ்ரீ பகவானுவாச அபயம் சத்வ சம்சுத்திः அபயம் சத்வ சம்சுத்திः ஞானயோக வியவஸ்திதிः ஞானயோக வியவஸ்திதிः தானம் தமश्च யஜ்ஞश्च தானம் தமश्च யஜ்ஞश्च ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யமக்ரோதः அஹிம்சா சத்யமக்ரோதः தியாகசாந்திரபைஷுனம் தியாகசாந்திரபைஷுனம் தயா பூதேஷ்வலோலுப்த்வம் தயா பூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் ஹ்ரீரசாபலம் மார்தவம் ஹ்ரீரசாபலம்
तेजः क्षमाधृतिः शौचम् तेजः क्षमाधृतिः शौचम् अद्रोहो नातिमानिता अद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदं दैवी भवन्ति सम्पदं दैवीम् अभिजातस्य भारत अभिजातस्य भारत 16வது அத்தியாயம் இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिर्ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधस्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वम् आर्दवं ह्रीरचापलम् तेजः क्षमाधृतिः शौचमद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदं दैवीमभिजातस्य भारत. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் சததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யசா என்ற ஸ்லோகத்து அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பாபசங்காத பஞ்சரம் பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும். உடைச்சி எடுக்கணும்னு எதனால் உடைக்கணும்னா சததா பேதமாயாதி நூற்றுக்கணக்காக உடைக்கிறாரா. எப்படி யார் அப்படின்னு கேட்டோன்னே கிரிர் வஜ்ரஹதோ யசா பெரிய பெரிய மழைகள்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்தா எப்படி உடஞ்சுதோ பழைய நாளில் மறைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான். அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா. அதனால தான் மெயினாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டுதான். அது ராமாயண கதை நம்மளுக்கு தெரியும். அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுண்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா. அப்போது பல துண்டாக உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப்ப சங்காதமானது பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா 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 रवि शशिकला लोपलिया राजस सुकुमार मदनांसा पुतला राजस सुकुमार मदनांसा पुतला राजस सुकुमार मदना
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.